ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா மேக்ரோனி பாஸ்தா தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 400 கிராம் அளவு பாஸ்தா எடுத்து வச்சிருக்கிறேன். லீக்ஸ், தக்காளி பழம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இதனால் இஞ்சி, உள்ளி, கட்டத்தூள், சோஸ், இதோட தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் பயன்படுத்தித்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த பாஸ்தாவை செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் பாஸ்தாவை ஒருக்கா இந்த சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறதுக்கு அவிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா கொதித்து வந்துட்டு எங்களுக்கு தண்ணி. பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு முதல் போட போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுருக்கோம். அதுக்கு பிறகு இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த பாஸ்தாவை இந்த சுடு தண்ணியில் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இது நல்ல வடிவாக அவிஞ்சு வரட்டும் கொஞ்ச நேரம். அப்போ தான் நாங்கள் சாஃப்டாக வரும், அவியவும். இப்போ நாங்கள் முதல்ல வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக வெட்ட போகிறோம். நாங்கள் இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அது மாதிரி இனி பச்சை மிளகாயையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற உள்ளியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட இஞ்சியையும் கட் பண்ணித்தான் போட போகிறோம். இதை இஞ்சி உள்ளியை பேஸ்ட் ஆக்கியும் போடலாம். ஆனால் இது சின்ன சின்ன கட் பண்ணி போடுற வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதால் நாங்கள் கட் பண்ணித்தான் போட போகிறோம். இனி நாங்கள் லீக்ஸை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதையும் ஓரளவாக சின்ன சின்ன துண்டுலாம் வெட்டி எடுத்தோம்னா சரி. இனி நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் சின்ன சின்ன ஓரளவானதாக கட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் எல்லாமே வெட்டி எடுத்து வச்சாச்சு. இனி நாங்கள் வேக வச்ச பாஸ்தாவை நல்ல வடிவம் வெந்துட்டுதான்னு சொல்லி ஒரு கப் பார்ப்போம். இப்போ பாருங்க, பாஸ்தா நல்ல வடிவாக வெந்து நல்ல இதாக வந்துட்டுது. இனி நாங்கள் இதை வடிச்செடுத்து வேறொரு பாத்திரத்துக்குள்ள தான் மாற்ற போகிறோம். வடிச்செடுக்கக்குள்ள கொஞ்சம் ஒட்டுற தன்மையாக இருந்தால் வடிச்செடுத்து போட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு ஒருக்கா மேலால் திருப்பி ஒருக்கா வடித்து எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா வடிவாக வேக வச்சு நாங்கள் எடுத்துட்டோம். அதோட மரக்கறிகள் எல்லாம் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த மரக்கறிகளோட இன்னும் கேரட், வெங்காயத்தாள், குடமிளகாய் அப்படியான மரக்கறிகளையும் சேர்த்து நீங்கள் செய்யலாம். அதோட முட்டையும் சேர்த்து செய்யலாம். மரக்கறி பாஸ்தான்னு சொன்னால் அப்படி செய்யலாம். இல்லை நீங்கள் முட்டையும் சேர்த்து செய்ய போகிறனாலும் ஓகே. இனி நாங்கள் எப்படி இந்த பாஸ்தாவை மரக்கறியோடு சேர்த்து செய்ய போகிறோம்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சாச்சு. சட்டி சூடாகினோன்னு முதல்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை சேர்க்க போகிறோம். இப்போ நாங்கள் முதல்ல இஞ்சி உள்ளி சின்னனா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதைத்தான் சேர்க்க போகிறோம். இப்போ இஞ்சி உள்ளியை வதங்க விட்டுருக்குறோம். இது வதங்கி கொண்டு வரைக்கும் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். நாங்கள் இஞ்சி பேஸ்ட்டாக போடுறத விட இப்படி சின்ன சின்ன கட் பண்ணி போடுறது நல்ல வாசமாக இருக்கும். இனி நாங்கள்
வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி உள்ளியோட நாங்கள் போட்ட வெங்காயமும் வதங்கி கொஞ்சம் கலர் மாறிக்கொண்டு வருது. இந்த நேரம் நாங்கள் உப்பு கொஞ்சம் சேர்க்க போகிறோம். ஏற்கனவே பாஸ்தாவுக்கு உப்பு போட்டிருக்கிறோம். இது இந்த மரக்கறிகளுக்காக வேண்டி சேர்த்துக்கொள்கிறோம். சேர்த்து விடுவோம். அதே மாதிரியா இனி நாங்கள் வெட்டி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல வடிவம் வதங்கி வந்துட்டு நாங்கள் தண்ணி ஒன்றுமே பாவிக்கல. இந்த தக்காளி பழத்தில் இருந்த அந்த சாறு இந்த வெங்காயம் போட்ட இஞ்சி உள்ளி எல்லாத்தோடையும் சேர்ந்து வடிவாக வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் சின்னனா நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாயம் இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துருக்கா விடுவோம். இனி நாங்கள் இப்போ கட்டத்தூள் சேர்க்க போகிறோம். வடிவாக சேர்த்துருக்க பிறகு சேர்த்துட்டு சோஸ் சேர்க்க போகிறோம். சேர்த்து பிரட்டி விடுவோம். இப்போ நாங்கள் வெட்டி எடுத்து வச்சிருக்கிற லீக்ஸையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். லீக்ஸுக்கு பதிலாக வெங்காயத்தால் பாவிக்கலாம். அதையும் நல்ல சுவையாக இருக்கும். லீக்ஸை நாங்கள் கன நேரம் அவிய விட தேவையில்லை. நாங்கள் இப்போ இதெல்லாம் சேர்க்க நல்லா அடுப்பை குறைச்சி விட்டுட்டு தான் சேர்க்கணும். ஆக தேவையில்லை. இப்போ ஒருக்கா வடிவ சேர்த்து விட்டுட்டு பாஸ்தாவை சேர்க்க போகிறோம். இதோட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அளவு நல்லா இதோட சேர்றதுக்கு கிண்டி விட போகிறோம். இப்போ எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து வடிவ பாஸ்தாவோட இந்த சேர்த்து வச்சிருந்த மசாலா எல்லாம் வடிவ சேர்ந்துட்டு இனி நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி பரிமாற போகிறோம். இப்போ எங்களுக்கு சுவையான சுட சுட ஒரு மெக்ரோனிக் பாஸ்தா ரெடி ஆகிட்டு நாங்கள் கொஞ்சம் தூளை குறைச்சி போட்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றபடியாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவு உரைப்பை கூட்டி போடலாம். அதோடு இந்த பாஸ்தா வேறு வேறு டிசைனில் ஷேப்பில் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி இந்த ஷேப்பில் எடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி வேறு வேறு ஷேப் எல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பை வேண்டி எல்லாமே ஒரே மாதிரி தான் செய்கிறது. இதே முறையில் தான் செய்கிறது. நீங்கள் செய்து சாப்பிடலாம். நாங்கள் சொன்ன இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.